அருமை தாய்மார்களே, உற்றாரே, உறவினரே, சொந்தங்களே, பந்தங்களே, பிள்ளைகளுக்காக வரன் தேடிக்கொண்டிருக்கும் பெற்றோர்களே, திருமண வயதில் உள்ள ஆண்களே, பெண்களே, உங்கள் அனைவரின் பொற்பாதங்களை வணங்கி எங்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலையின் இல்லந்தேடி ஜாதகத்தின் மூலமாக முதலில் காலை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்பொழுது எங்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலையின் யூடியூப் சேனலுக்கு எங்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலையின் யூடியூப் சேனல் ஒதிப்பதிவாளர் திருமதி மணிமேகலை அவர்கள் வந்திருக்கிறாங்க. அவங்களை வருக வருகவென்று வரவேற்கிறோம். அடுத்து எங்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலையின் மேனேஜர் திருமதி தமிழரசி அவர்களை வருக வருகவென்று வரவேற்கிறோம். எங்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலை இல்லம் தேடி ஜாதகத்தின் மூலியமாக அனைதினமும் உங்களுக்கு ஜாதகங்களை காலையில் அனுப்புகிறோம், மங்கள இசையோடு. அதை பார்த்துவிட்டு உங்களுக்கு தேவையான வரன்களை எங்களோடு தொடர்பு கொண்டால் சம்பந்தப்பட்டவர்களுக்கு முதலில் கான்ஃபரன்ஸ் கால் போடுவோம். எடுத்தும் போன் நம்பர் தரமாட்டோம். பெற்றோரின் விருப்பத்தோடு கான்ஃபரன்ஸ் கால் போட்டவுடன் நீங்கள் இருவரும் பேசி திருமணம் செய்து கொள்ளலாம். இது எங்கள் எஸ்ஆர்ஜி கல்யாணம் சிறப்பு அம்சம். நிறைய பேர் நினைக்கிறாங்க பதிவு பண்ண 10 நம்பர் கொடுங்க, 15 நம்பர் கொடுங்கன்னு. அந்த மாதிரிலாம் கொடுத்தா பெண் வீட்டாரும் சரி, மாப்பிள்ளை வீட்டாரும் சரி, நிறைய பேர் அங்கே போய் டார்ச்சர் பண்றாங்க. ஏன் கொடுத்தா என்னன்னு. இப்போ போன வாரம் பார்த்தீங்கன்னா லால்குடிக்கு பக்கத்துல ஒரு புரோக்கர் இப்படிதான் போன் நம்பர் கொடுத்துட்டு அந்த பொண்ணுகிட்ட அவங்க போய் கேட்டுக்கிறாங்க, கொடுக்கணும்னு சொல்லவும் அந்த பையன் அந்த பொண்ணை பேரை போட்டு எங்களுக்கு அந்த எனக்கு அந்த பொண்ணு கல்யாணம் பத்திரிக்கை அடிச்சே விளம்பரம் பண்ணிட்டான். அந்த பையனை அப்புறம் போலீஸ் ஸ்டேஷனை பிடிச்சி கைது பண்ணிட்டாங்க. இது எவ்வளவு சிக்கல்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. அதனாலதான் நாங்க போன் நம்பர் தரதில்லை. பெண் வீட்டுக்காரரும் மாப்பிள்ளை வீட்டுக்காரருக்கு முதல்ல கான்ஃபரன்ஸ் கால் போடுறோம். 2 பேரும் பேசுங்க, நாங்க போன் நம்பர் கொடுக்க மாட்டோம்னு சொல்ல வச்சுட்டு என்ன பண்ண போறோம். எனவே வரன் தேடும் பெற்றோர்களும் கொஞ்சம் விட்டு கொடுங்கள், கெட்டு போக மாட்டீர்கள். இந்த மாசத்துல எங்களுக்கு ஒரு 10 கல்யாணத்துக்கு மேல நடக்குது. எல்லாம் உங்க வீடியோவில் வரும். எங்களுக்கு மூலியமா முடிஞ்சது. இன்னைக்கு கூட காலையில ஒரு பொண்ணை பார்த்து பேசி முடிச்சுட்டு தான் வரோம். எனவே வரன் தேடும் பெற்றோர்கள் உள்நாடு, வெளிநாடு, இன்ஜினியர், டாக்டர் எல்லாரும் இருக்கிறது. எனவே எங்களோடு போனில் தொடர்பு கொண்டு வாட்ஸ்அப் மூலம் நீங்கள் ஜாதகங்களை பதிவு செய்து கொள்ளலாம். எனவே எங்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலையின் யூடியூப் சேனலை முதலில் பதிவு செய்து கொள்ளுங்கள் என்று கேட்டுக்கொண்டு இன்று உங்களுக்கான ஜாதகங்களை முதலில் திருமதி மணிமேகலை அவர்கள் உங்களுக்கு அறிமுகப்படுத்துவார்கள். அறிமுகப்படுத்துக்குமா? நமது எஸ்ஆர்ஜி கல்யாண மாலையில் வரன் பெயர் கார்த்திக் என்கிற லோகேஷ் பிரபு. இந்து அகமுடையார் வகுப்பை சேர்ந்திருக்காங்க. சுத்த ஜாதகம், மேச ராசி, பரணி நட்சத்திரம், மிதுன லக்னத்துல பிறந்திருக்காங்க. பிஇ இசிஇ முடிச்சிருக்காங்க. உயரம் 5.8, நல்ல சிகப்பு நிறம். 13/9/1995 பிறந்திருக்காங்க. ப்ராஜெக்ட் இன்ஜினியரா 11,50,000 ரூபாய் வருஷத்துக்கு சம்பளம் வாங்குறாங்க. சென்னையில ஒர்க் பண்றாங்க. இப்ப அவங்க இருக்கிறது விழுப்புரம். அப்பா திரு சுந்தரமூர்த்தி பிசினஸ் அண்ட் ரைஸ் மில் வச்சிருக்காங்க. அம்மா திருமதி ஜெயந்தி இல்லத்தரசியா இருக்காங்க. படித்த வேலையில் உள்ள மணமகளா எதிர்பார்க்கிறாங்க. இவங்க கூட பிறந்தது யாரும் இல்ல, பையன் மட்டும்தான் ஒண்ணு. மத்த சொத்து விபரம்லாம் நேரில் தெரிவிப்பாங்க. பையன் பாத்தீங்கன்னா செம கியூட்டா அழகா இருக்காங்க. இதற்கேற்றாற் போல் வரன் வைத்திருப்பவர்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலையை அணுகினால் உடன் பேசி முடிக்கலாம். இந்த ஜாதகர் பெயர் கார்த்திக் என்கின்ற லோகேஷ் பிரபு. அருமையான ஜாதகர், இந்து அகமுடையர். எனவே இதுக்கு தகுந்த வரன் வைத்துள்ளவர்கள் எங்களை அணுகினால் உடன் பேசி முடிக்கலாம். இதோ உங்களுக்கான ஜாதகம் போட்டோ பார்த்து மகிழுங்கள். அடுத்த வரன் பெயர் பாத்தீங்கன்னா பிரவீனா. தொழுவநாயக்கர் வகுப்பை சேர்ந்திருக்காங்க. 8இல் செவ்வாய் ஜாதகம். கன்னி ராசி, அஸ்த நட்சத்திரம், விருச்சக லக்னத்துல பிறந்திருக்காங்க. எம்எஸ்சி மேக்ஸ் படிச்சிருக்காங்க. உயரம் 5.3, நல்ல சிகப்பு நிறம். 8/9/1998 பிறந்திருக்காங்க. இவங்க இருக்கிறது தலைவாசல் பக்கத்துல லத்வாடி. சொந்த ஊரும் அதுதான். அப்பா திரு முத்துக்கண்ணன் லேட்டு. அம்மா திருமதி கனிமொழி இல்லத்தரசியா இருக்கிறாங்க. படித்த குடும்ப பாங்கான வரன் வேணும்னு சம்மதம் தெரிவிச்சிருக்காங்க. இவங்க கூட பிறந்தது பாத்தீங்கன்னா அண்ணன் மட்டும் ஒண்ணு. சொந்த வீடு, விவசாய நிலம் எல்லாம் இருக்கு.
பொண்ணும் நல்ல குடும்ப பாங்க அழகா இருக்காங்க. இதை கேட்டாற்போல் வரனமைய எஸ்ஆர்ஜி கல்யாண மாலையின் வாழ்த்துக்கள். இந்த ஜாதகர் பெயர் பிரவினா, அழகான பொண்ணு. இதுக்கு தகுந்த மாதிரி வரன் வைத்துள்ளவர்கள் எங்களை அணுகினால் உடன் பேசி முடிக்கலாம். இதோ உங்களுக்கான ஜாதகம் போட்டோ பார்த்து மகிழுங்கள். இந்த பொண்ணு பிறக்கும் போதே தாயின் வைக்க சந்திரமகா திசையில பிறந்திருக்கிறாங்க. தாயின் மையத்துல சென்றது போக நின்றது 4 வருஷம் 4 நாள், செவ்வாய் திசை 7 வருஷம், ராகு திசை 18 வருஷம். எனவே இதுக்கு ஏற்ற வரன் வைத்துள்ளவர்கள் எங்களை அணுகினால் உடன் பேசி முடிக்கலாம். இதோ உங்களுக்கான ஜாதகம் போட்டோ பார்த்து மகிழுங்கள். அடுத்த வரன் பெயர் ஸ்ரீ பாபா. தொழுவ வேளாளர் வகுப்பை சேர்ந்திருக்காங்க. 7 செவ்வாய் ஜாதகம். மேச ராசி, அஸ்வினி நட்சத்திரம், ரிஷப லக்னத்துல பிறந்திருக்காங்க. பிடெக் ஐடி MBA முடிச்சிருக்காங்க. உயரம் பாத்தீங்கன்னா 6.2. மாநிறம் இவங்க 9/12/1989 பிறந்திருக்காங்க. தலைமைச் செயலகம் சென்னையில ASOவா பணிபுரியுறாங்க. மாசம் பாத்தீங்கன்னா 70 to 85,000 சேலரி வருது. இது இல்லாத வாடகை வேற வருது. சென்னையில இருக்காங்க. சொந்த ஊரும் அதுதான். அப்பா திரு சந்திரசேகரன் லேட். அவங்களும் தலைமைச் செயலகத்துல ஒர்க் பண்ணி லேட். அம்மா திருமதி அருள்மொழி. இவங்க எக்ஸ் ஆர்மில ஒர்க் பண்ணிட்டு ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் போர்ட் பென்ஷன்லாம் வருது. இவங்க கூட பிறந்தது பாத்தீங்கன்னா தங்கை மட்டும் 1. அவங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சு. 2 வீடு, பிளாட் எல்லாமே இருக்கு. நிறைவான வசதி. பையனும் அழகா அமைதியா சூப்பரா இருக்காங்க. இதற்கேற்றார் போல் வரனமைய எஸ்ஆர்ஜி கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். இந்த ஜாதகர் பெயர் சி பாபா, துளுவ வேளாளர் அகமுடியர். இவரு தலைமைச் செயலகத்துல வேலை செய்யறாரு. நல்ல அருமையான பையன். மாசம் 1 லட்சம் ரூபாய்க்கு வருமானம் வருது. சம்பளம் 70,000 ரூபாய், வாடகை 25,000 ரூபாய். கவர்மெண்ட் வேலை தலைமைச் செயலகத்தில் கிடைக்கிறது கஷ்டம். இதுக்கேற்ற வரன் வைத்துள்ளவர்கள் எங்களை அணுகினால் உடன் பேசி முடிக்கலாம். இவர் பிறக்கும் போதே கேது மகாதிசை தாயின் வயிற்றில் சென்றது போக நின்றது 2 வருஷம் 1 மாசம் 25 நாள். சுக்கிரன் திசை 20 வருஷம், சூரியன் திசை 6 வருஷம், சந்திர மகாதிசை 10 வருஷம். எனவே இதுக்கு இந்த பெற்றோருடைய நேரடி வர்ணனையை கேட்டு மகிழுங்கள். அனைவருக்கும் வணக்கம். நான் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலையின் தலைவர் கோவிந்தராஜ் சென்னை அலுவலகத்திலிருந்து பேசுகிறேன். இப்போ நம்ம சென்னை அலுவலகத்திற்கு திருமதி அருள்மொழி அவங்க தாம் பையனுக்கு ஜாதகம் பதிவு பண்ண வந்திருக்கிறாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா அகமுடிய முதலியார் தொழுவ வேளாளர் சமூகத்தை சேர்ந்தவங்க. பையன் பேரு ஸ்ரீ பாபா, 7 செவ்வாய், அசுனி நட்சத்திரம், மேசராசி, ரிஷப லக்னம். பிடெக் ஐடி படிச்சிருக்காரு, MBA படிச்சிருக்காரு. உயரம் 6.2, 9/12/1989 பிறந்திருக்காரு. பிறந்த நேரம் 5:17 மார்கழி மாசம். இவர் வேலை பார்க்கறது தமிழ்நாடு தலைமைச் செயலகத்தில் வேலை பார்க்குறாரு. ASO வேலை பார்க்குறாரு. அரசு வேலை, தமிழ்நாடு அரசு வேலை, தலைமைச் செயலகத்திலே. மாதம் 70,000 சம்பளம். வீட்டு வாடகைக்காக 25,000 தமிழக அரசு தரது. மொத்தம் 1 லட்சம் ரூபா. சொந்த ஊர் சென்னை. ஜாதகர் இருக்கிறதும் சென்னை தான். அப்பா பேர் சந்திரசேகரன், அரசு உத்தியோகம் லேட்டு. அம்மா பேர் ஆர்மி. அவங்க அருள்மொழி ஆர்மியில் வேலை செஞ்சு ரிட்டையர் ஆகிட்டாங்க. கூட பிறந்த தங்கச்சி 1 கல்யாணம் ஆயிடுச்சு. இவர் ஒரே பையன் தான். 2 வீடு, 1 பிளாட் இருக்கு. இவங்க எதிர்பார்க்கறதெல்லாம் அதற்கு தகுந்தாற் போல் வரன் வைத்துள்ளவர்கள் எங்களை தொடர்பு கொண்டால் உடன் பேசி முடிக்கலாம். இப்போ இந்த பெற்றோர் தாயார் எப்படி மருமக வேணும்னு கேட்கறாங்கிறது அவர் வாயால் சொல்ல கேளுங்க. நல்ல படித்த குடும்ப பாங்கான பெண். நல்ல படித்த குடும்ப பாங்கான பெண். நான் ஆர்மில இருந்து நர்சிங் ஆஃபீஸரா VRS எடுத்து 2001 வந்து விட்டேன் என்னுடைய பசங்களுக்காக. என் பையன் செக்ரட்டேரியட்டில் ASO இருக்கார்.
பிடெக் ஐடி எம்பிஏ படித்திருக்கிறார். பெற்றோரின் எதிர்பார்ப்பை கேட்டீர்கள். இதற்கு தகுந்த வரன் வைத்துள்ளவர்கள் எங்களை தொடர்பு கொண்டால் உடன் பேசி முடிக்கலாம். இதுவரை கேட்ட அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி, வணக்கம். உங்களுக்கான அடுத்த ஜாதகம் பேரு வந்துதான் தமிழரசன், துளுவ வேளாளர், துளுவ நாயக்கர், ராகு கேது ஜாதகம், சுவாதி நட்சத்திரம், துலாம் ராசி, தனுசு லக்னம், பிகாம் எல்எல்பி, வக்கீலா இருக்காரு, உயரம் 185 சென்டிமீட்டர், 20/9/2001 தான் பிறந்திருக்காரு, வழக்கறிஞரா இருக்காரு. சென்னை உயர்நீதிமன்றத்துல வழக்கறிஞரா இருக்காரு. நிறைவான வசதி. அப்பா சி ராகவேந்திரா பைனான்ஸ், நகை அடக்கடை பைனான்ஸ் ஆகுது, பேங்க் மாதிரி நடத்தாரு பெரிய லெவல்ல. ஜாதகர் இருப்பிடம் சென்னை, சொந்த ஊர் சின்னச்சேலம். அப்பா பேர் ஏடி ஆறுமுகம், தனலட்சுமி, அரசு முதல் நிலை ஒப்பந்ததாரர், ராகவேந்திரா பைனான்ஸ் நகை அறக்கடை. அம்மா பேர் தனலட்சுமி, இல்லத்தரசி, பிறப்பு வரிசை 2, கூட பிறந்த அக்கா 1, தம்பி 1. அக்காவுக்கு திருமணம் ஆயிடுச்சு, தம்பிக்கு இன்னும் கல்யாணம். நிறைவான வசதி, பெரும் விஐபி. இவர் பிறக்கும் போதே ராகு மகா திசையில பிறந்திருக்காரு. சென்றது போக நின்றது 8 வருஷம் 9 மாசம் 6 நாள். குரு மகா திசை 16 வருஷம். அருமையான குருபலன். எனவே இதுக்கு தகுந்த வரன் வைத்துள்ளவர்கள் எங்களை அணுகினால் உடன் பேசி முடிக்கலாம். இதோ உங்களுக்கான ஜாதகம், போட்டோ பார்த்து மகிழுங்கள். உங்களுக்கான அடுத்த ஜாதகம் பேர் ஹேமச்சந்திரன், அகமுடையர், 8 செவ்வாய், பூச நட்சத்திரம், கடகராசி, துலாம் லக்னம், பி மெக்கானிக்கல் படிச்சிருக்காரு. உயரம் 5.8, 6/8/1994 பிறந்திருக்காரு. பம்பல்ல வேலை செய்தாரு, சாப்ட்வேர் இன்ஜினியரா. மாசம் 65,000 சம்பளம். சொந்த ஊர் அலகாபுத்தூர். அப்பா பேரு திரு கணேசன், ரிட்டையர்டு. அம்மா பேரு தயமேந்தி, இல்லத்தரசி, பிறப்பு வரிசை 2, உடன் பிறந்தவர் அக்கா 1, கல்யாணம் ஆயிடுச்சு. இவர் பிறக்கும் போதே சனி மகா திசையில பிறந்திருக்காரு. தாயின் வயிற்றில் சென்றது போக நின்றது 14 வருஷம் 10 மாசம் 3 நாள். புதன் திசை 17 வருஷம். எனவே அருமையான குருபலன். இதுக்கு தகுந்த வரன் வைத்துள்ளவர்கள் எங்களை அணுகினால் உடன் பேசி முடிக்கலாம். இதோ உங்களுக்கான ஜாதகம், போட்டோ பார்த்து மகிழுங்கள். நான் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலையின் தலைவர் கோவிந்தராஜ் பேசுகிறேன். இப்போ நம்ம சென்னை அலுவலகத்திலிருந்து பேசுகிறோம். நம்ம சென்னை அலுவலகத்திற்கு திரு கணேசன் சார் அவங்க தான் பையனுக்கு ஜாதகம் பதிவு பண்ண வந்திருக்கிறாங்க. பையன் பேர் ஹேமச்சந்திரன், அகமுடையர், 8 செவ்வாய், பூச நட்சத்திரம், கடகராசி, துலாம் லக்னம், எம்ஏ பிற்காலங்கள் படிச்சிருக்காரு. உயரம் 5.8, 6/8/1994 பிறந்திருக்காரு. மாதம் 70,000 சம்பளம் வாங்குறாரு. பம்பல்ல இருக்காரு, அலகாபுத்தூர். அப்பா பேர் கணேசன், ரிட்டையர் ஆகிட்டாரு. அம்மா பேர் தயமந்தி, இல்லத்தரசி. இவங்க எதிர்பார்க்கலாம், படித்திருந்தால் போதும், வேலைக்கு போகணுங்கிற அவசியம் இல்லை. வேலைக்கு போகிறது அவங்க சௌரியம். பிறப்பு வரிசை 2, கூட பிறந்தவர் ஒருத்தர், ஒரு அக்கா, கல்யாணம் ஆயிடுச்சு. இவர் ஒரு பையன்தான். இவரும் பென்ஷன்தாரர், வேலைக்கும் போகிறாரு. சொந்த வீடு, பிளாட்டு, காலிமனைலாம் இருக்குது. எனவே இந்த அழகான மணமகனுக்கு ஏற்ற வரன் வைத்துள்ளவர்கள். இவங்க சீரெல்லாம் ஒன்றும் எதிர்பார்க்கல. பொண்ணு குடும்பத்துக்கு ஏற்ற பொண்ணாக இருக்கிறத எதிர்பார்க்குறாங்க. பெற்றோருடைய எதிர்பார்ப்பை சொல்ல கேட்கலாம். படித்த நல்ல பொண்ணாக இருந்தாங்க. குடும்பம் நல்ல குடும்பமாக இருக்கணும். வசதி வாய்ப்புங்கிறது அப்புறம், பொண்ணு நல்ல குடும்பம், நல்ல பொண்ணாக இருக்கணும். அதுதான் மெயின். நீங்கள் என்ன பண்ணுறீங்க? நான் சென்னை ஆஃபீஸில் ரிட்டையர் ஆகிட்டேங்க. அவங்க மனைவி தமையந்தி, அவங்க இல்லத்தரசி. எங்களுக்கு இங்கே சென்னையில் 3 மாடி வீடு ஒன்று இருக்குது. இங்கே போரூரில்
ஆஃபீஸ் பையனுக்கு ஆஃபீஸ் அங்கே பக்கத்தில் ஒரு பிளாட் வாங்கி போயிட்டேன் புதுசாக. போரூர் பக்கத்தில் பம்மல் பக்கத்தில் ஒரு காலி மனம் வந்து குளத்தூர் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்குது. வசதிகள் ஓரளவுக்கு இருக்குதுங்க, எல்லாமே இருக்குது. எங்களுக்கு நல்ல பொண்ணாக இருந்தால் போதும், நல்ல குடும்பமாக இருக்கும், அவ்வளோ. ஓகே. இப்போ இந்த 10 பெற்றோருடைய கருத்துக்களை கேட்டீர்கள். இதுக்கு தகுந்த வரன் வைத்துள்ளவர்கள் எங்களை அணுகினால் உடன் பேசி முடிக்கலாம். இதுவரை கேட்ட அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி, வணக்கம். அடுத்த ஜாதகம் பேரு பிரியா, அகமுடைய முதலியார், 7 செவ்வாய், உத்திர நட்சத்திரம், சிம்ம ராசி, விருச்சக லக்னம், BABL வக்கீல், உயரம் 162 சென்டிமீட்டர், 30/6/1998 பிறந்திருக்கிறாங்க. வருஷத்துக்கு 30,000 ரூபாய் சம்பளம், 3 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்குறாங்க. மெட்ராஸ் ஹைகோர்ட்ல வேலை செய்யறாங்க. சொந்த ஊர் சென்னை, ஜாதகர் இருப்பிடம் சென்னை, சொந்த ஊர் விழுப்புரம். அப்பா பேரு முனுசாமி, தமிழ்நாடு போலீஸ். அம்மா பேரு அமுதா இல்லத்தரசி. இவங்க எதிர்பார்க்கலாம் படித்த குடும்ப பாங்கன வரணும். பிறப்பு வரிசை 2, கூட பிறந்த அண்ணன் ஒருத்தர், மொத்தம் 2 பேரு. சொந்த வீடு இருக்குது. எனவே இதுக்கு தகுந்த வரன் வைத்துள்ளவர்கள் எங்களை அணுகினால் உடன் பேசி முடிக்கலாம். இதோ உங்களுக்கான ஜாதகம் போட்டோ பார்த்து மகிழுங்கள். இதுவரை எங்கள் SRG கல்யாண மாலையின் இல்லம் தேடி ஜாதகம் என்ற தலைப்பிலே நாங்கள் அறிமுகப்படுத்திய ஜாதகங்களை பார்த்தும் கேட்டும் ரசித்த நீங்கள் அனைவரும் உங்கள் உற்றார் உறவினர் சொந்தங்கள் பந்தங்கள் அனைவருக்கும் ஷேர் செய்யுங்க. நீங்க மட்டும் வச்சுக்காதீங்க, எல்லாரும் கல்யாணம் பண்ணிக்கணும் என்று கேட்டுக்கொண்டு எங்கள் SRG கல்யாணமான யூடியூப் சேனலை முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக் கொள்ளுங்கள். பதிவு செய்ய விரும்புவோர் ஆன்லைனிலே வாட்ஸ்அப்ல நீங்க பதிவு செய்து கொள்ளலாம் கேட்டுக்கொண்டு இதுவரை எங்கள் SRG கல்யாணமாய் இல்லம் தேடி ஜாதகம் என்ற தலைப்பிலே கேட்ட அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி, நன்றி, நன்றி.